கிறுக்கனாக்கிடுவாங்க ஊரில். யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ஊடகங்கள் தான். அதாவது தமிழக பாஜகவினுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து தனியாக கட்சி ஆரம்பிக்க போகிறாரு, கட்சிக்குள்ளே அவரை வந்து ஓரங்கட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கலர் கலராக ரீல் விட்டுட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு யூடியூப் சேனல்லையும் திமுகவுக்கு சொம்பு அடிக்கிற பல யூடியூப் சேனல்கள் இதையவே முழு நேர தொழிலாக செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்படித்தான் அதிமுகவுக்கு ஆதரவாக சிலர் பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் வந்து 80 கோடி ரூபாய் மதிப்பில் வந்து கோயம்புத்தூர்கிட்ட ஒரு பெரிய நிலம் வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அண்ணாமலையுடைய கேரக்டர் அசாசினேஷன், அதாவது வந்து அவருடைய தனிப்பட்ட இமேஜை சீர்குலைக்கணும் அப்படிங்கிற திட்டத்தோடு இயங்கிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு வந்து இந்த யூடியூபர்களுக்கு அதிமுக சார்பாக இயங்குறாங்க அப்படிங்கிற ஒரு மேலோட்டமான ஒரு பார்வை இருந்தாலுமே திமுக கூட மறைமுகமான கள்ள உறவு இருந்துச்சுன்னு சொல்லித்தான் நமக்கு தகவல் கிடைச்சிருக்குது. சொல்லப்போனால் பாஜக வந்து தமிழக பாஜக அதிமுகவாக இருந்தாலும் திமுகவாக இருந்தாலும் மூன்றாவது இடத்துக்கு வந்துடக்கூடாது, இந்த ரெண்டு கட்சியும் ஓவர்டேக் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து இவர்கள் வந்து மிகவும் தெளிவாகவே இருந்தார்கள். அதனால தான் வந்து இந்த விஷயத்தில் அண்ணாமலை அவர்களை மட்டும் காரணம் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், தமிழக பாஜகவை ஒரு மாபெரும் சக்தியாக கடந்த காலங்களில் உருவாகிறதுக்கு மிக முக்கிய காரணமாக இருந்தவர். அதுவும் குறுகிய காலத்திலேயே வந்து தமிழக பாஜக வந்து ஒரு பெரிய பேசுபொருளாக தேசிய அளவில் இட்டு சென்ற ஒரு பெருமைக்குரியவர் தான் இந்த அண்ணாமலை. இவரை வந்து தமிழக பாஜகவில் ஓரங்கட்டணும்னு சொல்லி திட்டமிட்டு பல சதிகள் நடந்துட்டு இருக்குது. இதற்கு தமிழக பாஜகவிலையும் இருக்கிற சில முக்கிய நிர்வாகிகள் துணை போகிறாங்க அப்படிங்கிறது மாதிரி தான் இருந்துச்சு திரு KP ராமலிங்கம் அவர்களுடைய சமீபத்திய பேச்சு. காலமாக முன்னாள் மாநில செயற்குழு உறுப்பினர் பாஜகவில் அவர் கல்யாணராமன் அப்படின்னு பேர். அவர் வந்து கட்சியினுடைய பேரை சொல்லி பலவித முறைகேடுகள் செஞ்சுட்டு வந்தார் அப்படிங்கிறது வந்து வெளியே தெரியாமே இருந்துச்சு. அவர் வந்து தான் தலைவராகணுங்கிற ஒரு நப்பாசையில் இருந்ததாகவும் சொல்லப்படுது. இதனால் வந்து அண்ணாமலை தன்னுடைய நம்பிக்கையில் நம்மளுடைய ஆசைகளை வந்து மண்ணள்ளி போட்டுட்டாருங்கிற ஒரு வெறுப்பு காரணமாக அவர் மேலே கேரக்டர் அசோசியேஷன் பண்ணணும் அப்படிங்கிறக்காக, அவருடைய மக்கள் அபிமானத்தை சீர்குலைக்கணுங்கிறக்காக அண்ணாமலை அவர்கள் மீது அந்த நிலம் சார்ந்த அந்த குற்றச்சாட்டை வந்து அவர் பயங்கரமாக சொன்னார். அது வந்து சுக்காக உடச்சிட்டாங்க சங்கிகள். அதாவது ஒரு அரசியல்வாதி 104 கோடி ரூபாய் எந்த ஒரு பொறுப்புலையும் இல்லாமல் ஒரு 20 வயசு சுமார் மதிக்கப்பத்தக்க இன்ப நிதி அப்படிங்கிறவர் ஒரு அரசியல்வாதியுடைய மகன், ஒரு அரசியல்வாதியுடைய பேரன். அவர் வந்து ஒரு படத்தை தயார் பண்ணுறார். எத்தனை கோடியில்? 104 கோடி ரூபாய் மதிப்பில் ஒரு திரைப்படத்தை தயார் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் அதை கேட்குறதுக்கு வக்கு இல்லை. ஆனால் வந்து IIMல படித்து ஆஃபீஸில் வேலை செய்கிற அண்ணாமலை அவர்களுடைய மனைவி அவங்களுடைய வருமானம் என்ன? அண்ணாமலை வந்து ஏற்கனவே அவர் வந்து சொத்துக்காரர், அதாவது அவருடைய புராதன சொத்துக்கள் இருந்துச்சு, அவருக்கு நிலபுலன்கள் இருந்துச்சு, மாடுகள் இருந்துச்சு. அதை பலவேறு விதமான பேட்டிகளையும் சொல்லிக்கிறார். சமீபத்தில் வாங்கின இடம் தொடர்பாக கூட கடந்த 2 வாரங்களுக்கு முன்னாடி ஒரு பேட்டியில் அவர் சொல்லிக்கிறார் ஆங்கில தொலைக்காட்சி ஊடகத்தில். இதெல்லாம் இருந்துமே இவரை வந்து எப்படியாவது பொறுப்புலையே இல்லைனால் கூட அவருக்கு ஒரு இமேஜ் இருக்குது, அவருக்கு வந்து ஒரு செல்வாக்கு இருக்குது, அதை எப்படியாவது சுக்காக உடைக்கணும்னு சொல்லி திட்டமிட்டு வேலை செஞ்சுருந்தாங்க. இந்த நிலையில் தான் இன்னைக்கு ஒரு கூட்டம் நடந்திருக்குது. அதாவது சிந்தன் பைடெக்னு சொல்லுவாங்க, சிந்தனை அமர்வு அப்படின்னு சொல்லி தமிழக பாஜகனுடைய முக்கிய நிர்வாகிகள் கலந்துக்கிட்ட ஒரு கூட்டம் வந்து இன்னைக்கு சென்னையில் நடந்திருக்கு. இந்த கூட்டத்தில் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருக்கிற தமிழக முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கலந்துக்க மாட்டார்னு சொல்லி காலையில் தகவல் வந்ததுனால இங்கே இருக்கிற சில ஊடகங்கள் வந்து அதை வந்து பெருசாக கொண்டாட ஆரம்பித்தாங்க. அப்பாடா அண்ணாமலை சாப்டர் இதோட க்ளோஸ் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வந்து விவாதம்லாம் நடத்தலான்னு சொல்லி ரொம்ப நம்பிக்கையாக இருந்தாங்க. ஆனால் அந்த நம்பிக்கையில் மண் அள்ளி போட்டது ஒரு சம்பவம். அதுச்சுன்னு கேட்டிங்கன்னா, பாஜகனுடைய தேசிய அமைப்பு செயலாளர் அவர் வந்து BL சந்தோஷன், அவர் தான் வந்து அண்ணாமலை அவர்கள் தனது IPS பதவியை, அந்த காவல்துறை பதவியை ராஜினாமா பண்ணிட்டு பாஜகவில் முழு நேரமாக இறங்குறதுக்கு மிக முக்கியமான காரணமாக விளங்கியவர்கள் முதன்மையானவர் BL சந்தோஷ் அவர்கள். அவர் டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வந்தவொடனே நேரடியாக முதலாக அண்ணாமலை அவர்களுடைய வீட்டுக்கே போய் செஞ்சுட்டு இந்த கூட்டத்தில் நீ கலந்துக்கணும், முழுமையாக கலந்துக்க முடியலன்னா கூட சில விஷயங்கள் நீ கலந்துக்கிட்டு சில விஷயங்கள் நீ தான் பேசணும்னு சொல்லி கம்பல் பண்ணிக்கிறாரு. இந்த விஷயம் வந்து தமிழக பாஜக அப்படிங்கிற ஒரு குறுகிய வட்டத்தை தாண்டி தேசிய அளவில் அண்ணாமலைக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது அப்படிங்கிறது தான் காட்டுது. மட்டும் இல்லாமல் தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து தமிழகத்தில் 2026 தேர்தலில் சந்திக்கவிருக்கிற அந்த தேர்தலில் வந்து மிக முக்கியமான ஒரு ரோல், மிக முக்கியமான ஒரு விஷயங்களை வந்து முன்னெடுக்கிற பொறுப்பை வந்து திரு அண்ணாமலை அவர்கள் வசம் வந்து BL சந்தோஷ் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியை இயக்கிட்டு இருக்கிற
தேசிய பாஜகவினுடைய மையக்குழுவில் இருக்கிறவங்களும் முடிவு பண்ணிக்கிறதாக ஒரு தகவல் ஆதாரப்பூர்வமாக வந்து இருக்குது. ஏற்கனவே 4 ஆண்டு காலம் வந்து ஆட்சி நீடிக்கிறதுக்கு வந்து பாஜக மத்திய அரசு தான் காரணமாக இருந்துச்சுன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்கிற நிலையில் தற்போது வந்து தேர்தல் பணியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரும்பான்மையான ஒரு ரோலை வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து சுற்றி சுழன்று களமாடினால் 2026 தேர்தலில் எதிரணியில் இருக்கிற திமுகவிலேருந்து தமிழக வெற்றி கழகம் வரைக்கும் மண்ணை கவுவது உறுதி. பெரும்பாலான இடங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணியை வெல்லும் என்பது வரும் காலங்களில் சிங்கமாக சுற்றி சுழன்று களப்பணியாற்றுகின்ற அண்ணாமலை அவர்கள் அதை வந்து முடிவு செய்வார் அப்படிங்கிறது நம்ம நம்பிக்கையாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.